டிடிவி தினகரன் பாக்குறப்போ அவரு தாவேக்க பக்கம் சொல்றாரு, திமுக தாவேக்க தான் கூட்டணின்றாரு. ஐயா டிடிவி வந்து இன்னும் அவரோட கூட்டணி ஆப்ஷனை முடிவு பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போற இடம் ஜெயிக்கும், நாங்க ஒரு வெற்றி கூட்டணியில இருப்போங்கிறதுக்கான லீடை கொடுக்காரு. இன்னொன்னு ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐயா டிடிவியா இருக்கட்டும், ஐயா இபிஎஸ்ஸை வீழ்த்துறது தான் எங்களுடைய நோக்கன்றதை அவங்க வெளிப்படையாவே வந்து அவங்க சொல்றாங்க. மற்றபடி இப்ப தாவேக்கா வந்து ஒரு மேஜர் பிளேயர். அதுவும் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு வேற மாதிரி இருந்தது. இப்ப ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அதோட பொலிட்டிக்கல் கிராஃப் வேற மாதிரி பார்க்கப்படுது. அதனால இப்போ இன்னொன்னு ஐயா செங்கோட்டையன் வேற அங்க இருக்காங்க. ஏன்னா அவருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அப்ப என்னன்னா களம் வந்து இன்னும் தெளிவில்லாம இருக்கு. அப்படிங்கிறது என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. தாவேக்காவோட ஒரு கூட்டத்துல போய் அங்க கலந்துக்கிறாங்க, கன்னியாகுமரி கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்க திமுக அஇஅதிமுக என்டிஏ கூட்டணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பலரும் இன்னமும் அவங்க இடத்த உறுதி பண்ணல. அப்போ ஒரு தெளிவற்ற நிலை தான் இருக்கு. இந்த தெளிவற்ற நிலையில ஒவ்வொருத்தரும் என்ன கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத வேணா நம்ம பார்க்கலாமே தவிர, ஆனா கேம் எப்படி போகும், இவங்க கிட்ட தான் போவாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? ஓபிஎஸ் டிடிவியோ திமுக நோக்கி வருவாங்கன்னு நம்ப முடியுமா? கிரவுண்ட் இஸ் ஓப்பன் மேம். ஃபீல்டு வந்து ஓப்பனான ஒரு ஃபீல்டுக்கு வரும்.